நாம் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இறை அருள் நமக்கு நிரம்ப இருக்கிறது. எதிர்காலம் கனிந்து வருகிறது. காலம் கனிந்து வருகிற போது கலங்காமல் களத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பாளர் யார், அந்த உரிமைக்கு உரியவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு அருமை அண்ணன் அவர்கள் மீண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கிற தொண்டர்களை சந்திக்க வருகிறார். பெரும் பணக்காரர்கள் அங்கே போய்விட்டார்கள். நிலச்சுவாண்டால் அங்கே போய்விட்டார்கள். கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள், கண்மூடித்தனமாக சொத்து சேர்த்தவர்கள் அங்கே போய்விட்டார்கள். அடுத்து வந்த காலத்திலே அடுத்த கட்டத்தில் இருந்தவர்கள் வேறு பக்கம் போய்விட்டார்கள். இங்கே இருக்கின்றவர்கள் யார் என்றால் எம்ஜிஆரை அறிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஏழை எளியோர் பக்கம் எப்போது திரும்பி பார்க்க வேண்டும் என்று பாடம் கற்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இன்னமும் எம்ஜிஆர் வாழ்கிறார், அவர் லட்சியங்கள் வாழ்கிறது என்று சொல்லுகின்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை எல்லாம் கண்ணீரை துடைத்தார். கலங்கி வருகிற தொண்டரை தூக்கி நிறுத்தினார். 100 ஆண்டு காலம் அதிமுக வாழ வேண்டும் என்று உழைத்து தியாகத்தாலே மடிந்து போய்விட்டார். ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இருபெரும் தலைவர்களின் மறு உருவாக திருவாக அமர்ந்திருக்கின்றவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழுகின்றவர்கள் தான் வெற்றியை பெற முடியும். இன்றைக்கு குடும்பத்தை பாராமல், சூழ்நிலைகளை பாராமல், எந்த தியாகம் செய்தாலும் உரிமைகளை மீட்டெடுப்பேன் என்று இந்த புரட்சி பயணத்திலே அவர் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் அங்கே புரட்சி தலைவர் இல்லை, அங்கே புரட்சி தலைவி அம்மா இல்லை. இங்கே நம்மோடு புரட்சி தலைவர் இருக்கிறார், புரட்சி தலைவி அம்மா இருக்கிறார் என்று நாம் சொல்வதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை சட்ட விதிகளில் மாறுதல் செய்தது யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று தீர்மானம் போட்டதை மாற்றி எழுதி தான் அமர வேண்டும் என்று பேராசை பிடித்து சர்வாதிகாரத்தின் உச்சத்திலே நின்று இந்த கழகத்தை கபலீகரம் செய்ய நினைக்கின்றவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுகிற ஒரு கூட்டமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல சோதனைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் விழுந்துவிட்டு வளர்ந்திருக்கிறது. இதை உடைத்தெறிய வேண்டும் என்று அவர் புறப்பட்டிருக்கிறார். முறுக்குறையாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று இவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் என்று உணர்ந்திருக்கின்ற தொண்டர்களின் உரிமை என்ன என்றால், நாம் வாக்களித்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் வாக்களிக்கிற உரிமை இன்றைக்கு அளித்தது யார், அதை தொலைத்தது யார், நீக்கியது யார் என்பதை அடையாளம் கண்டு தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கிற இயக்கமாக மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ்பாடுகிற இயக்கமாக, புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழ்பாடுகிற இயக்கமாக இது விழுந்துவிட்டு வளர வேண்டும் என்று உழைக்கின்ற தொண்டர்களை சந்திப்பதற்காகத்தான், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான். நீங்கள் எல்லாம் எங்களோடு நிற்பதுதான் எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. பணம் காசு இல்லை, மாசு மரபற்ற உள்ளத்தோடு வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்து உள்ளத்திலே இன்னும் உறுதியேற்றிக் கொள்வதற்காக அருமையான இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அப்போ சிரிப்பவர்களா அழுபவையா தெரியும். அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. எல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு பாடி பாடித்தான் இந்த கட்சிக்கே வரும். அவர் காது பின்னாலே ஓடி ஓடி போய் பார்த்து திரும்பி பார்க்க மாட்டாரா, கண்ணாடியை ஏற்றி பார்க்க மாட்டாரா, கண்ணாடியை ஏற்றி பார்க்க மாட்டாரா என்று ஓடி ஓடி பார்த்துதான் அவர் சொன்னாரே. ஒரு திருமண மேடையிலே சொன்னார், எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன். எங்க அப்பா அம்மா வந்திருக்கின்றாரா எங்க மேடையில கேட்டால் எங்க அப்பா அம்மா இருந்து 2 பேரும் வணக்கம் பண்ணாங்க. உடனே சொன்னார், அவருக்கு நீங்கள் பெண் பார்க்கின்றீர்களா, நான் பார்க்கட்டுமா? எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் அவருக்குத்தான் கொடுத்திருப்பேன். என் மனைவி ஜானகி அனுப்பி அவருக்கு இன்றைக்கே நான் பெண் பார்க்க போகிறேன், சம்மதமா என்று கேட்டார். எங்க அப்பா அம்மா 2 பேரும் கைகூப்பி நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் ஒரு பாசத்தோடு நேசத்தோடு அன்போடு புரட்சித் தலைவரால் வளர்க்கப்பட்டவர் தான் இங்கே இருக்கிறோம். காரை நிறுத்தி ஓரத்தில் நிற்கிற ஒரு தொண்டனை பார்த்து இங்கே வா என்று அழைத்து புரட்சித் தலைவி அம்மா யாரும் பார்க்காத அடையாளம் தெரியாத அடையாளம் என்று உயர்த்தி விட்டவர் தான் புரட்சித் தலைவி அம்மா. அப்படிதான் இந்த இயக்கம் எல்லாம் வளர்ந்தது. நான் இன்றைக்கு கொடுமையாக பல்வேறு சிக்கல்களிலே நம்மவர்கள்லாம் மாட்டிக்கொள்ளுகிற போது, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளுகிற போது என்ன வேதனையாக இருக்கிறதுன்னா, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி மட்டும் முடித்து விடுகின்றேன்.
எப்படி இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று அண்ணன் விரும்பினார் என்று எங்களுக்கு தெரியும். ஆட்சி நடக்கிற போதே இதையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்று பலமுறை எப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் சொன்னார் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு முறை புரட்சித் தலைவரோடு ராமாபுரம் தோட்டத்தில் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அப்படி நிற்கிற போது ஒரு எம்எல்ஏ பார்த்த உடனே அவர் கொஞ்சம் முகத்தை சற்று கோபமாக வைத்துக் கொண்டு பக்கத்தில் அழைத்தார். நான் பக்கத்தில் நிற்கிறேன். வந்த உடனே அவர் பார்த்து கேட்டாரு, என்ன என்று கேட்டார். அவர் தெரிந்து விட்டது என்ன தப்பு செய்தோம் என்று. அவர் சொன்னார், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், கையை காட்டினா டீ அந்த லெட்டரை கொண்டு வந்தார். அந்த லெட்டரை படித்தார். என்ன அவர் படித்து காட்டினார். என்ன என்றால், அண்ணா இந்த தொகுதி எம்எல்ஏ என்னிடம் வேலை வாங்கி தருவதாக 10,000 வாங்கிவிட்டார். பல முறை கேட்டு வேலையை வாங்கி தரவில்லை, பணமும் தரவில்லை என்று அவர் எழுதியுள்ளார். இந்த அற்புத தலைவன், இந்த உன்னத தலைவன், தியாகங்களை சுமந்து இயக்கத்தை வளர்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? தனியா பக்கத்தில் அழைத்து இந்த பிஏ பார்த்தார், கையை காட்டினார், 10,000 கொண்டாந்து கொடுத்தார்கள். அவர் கையில கொடுத்து விட்டு என்ன சொன்னார் என்று சொன்னார், நான் கொடுத்ததாக யாருக்கும் தெரிய வேண்டாம், நீயே கொடுத்ததாக அவனை திருப்பி கொடுத்து விடு. இனி உனக்கு என்ன கஷ்டம் என்று வந்தால் இந்த ராமாபுரம் தோட்டத்தை கதவு திறந்தே இருக்கும், எப்போது என்னிடம் உதவி கேட்குவா, யாரும் போய் கை நீட்டாதே என்று சொன்னதை காதால் நான் கேட்டேன். நான் சொல்வதற்கான இப்படியெல்லாம் வளர்ந்த இயக்கம், இப்படியெல்லாம் தொண்டர்களை அரவணைத்த இயக்கம் தான் இது. ஆனால் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. பணத்தை வைத்து மட்டும் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு, சேர்த்து வைத்து சொத்தை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்த முடியும் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய மாணவர்கள் எந்த தேர்தல் வந்தாலும் மாண்புமிகு ஓபிஎஸ் கை நீட்டுகிற அணிதான் வெற்றி பெறும். மாண்புமிகு ஓபிஎஸ் இல்லாத எந்த அணி பிரியாகத்தான் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு பார்க்க போகுது. அப்படிப்பட்ட வியூகங்களை எல்லாம் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வியூகங்களை வைத்து களத்திலே அவர் இறங்கி விட்டார் என்றால் வெற்றி கனியை பறிக்கப் போகிறார் அடையாளமாகத்தான் கோவிலை இன்றைக்கு அவங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது தொண்டர்களின் இயக்கம். ஆனால் நம்மை வலுப்படுத்துவதற்கு, பலம் சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனைகள் எல்லாம் அவர் வழங்க இருக்கின்றார்கள். கேளுங்கள், உடனே செயல்படுத்துங்கள். உடனே செயல்படுத்தினால் எந்த வியூகத்தை அவர் வகுத்திருக்கிறார் அந்த வியூகத்தின் மூலமாக வெற்றி கனியை பறிக்க முடியும்.